Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆதாரபூர்வமா 52 வருஷமா நான் ஃபீல்டில் இருக்கேன். திடீர்னு இப்படி கேன்சர்னு நம்மளை யார்ட்டும் 10 பைசா வாங்கணும்னு அவசியம் இல்லை ஐயா. நான் அப்படி உழைச்சவன் ஐயா. ரோட்டில் இருந்து பிச்சை எடுக்கிற நிலைமையா இருக்கு ஐயா. இவர் வாழ்ந்த வாழ்க்கையே வேறங்க. குடும்பம் இல்லைனாலும் அது ஒரு ராஜ வாழ்க்கை. இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஷூட்டிங்னா 150 பேர் இவர் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இதை பார்த்துட்டே இருந்த டைரக்டர் இவர் அந்த படத்தில் நடிக்க வச்சிட்டாரு. கஞ்சா கருப்பை பஸ்ஸை விட்டு தள்ளி விடாரு, கண்டக்டர் சீன் பண்ணாரு. நல்லா பேசுறியா, உனக்கு நல்லா சிலாங்க வருதுன்னு சொல்லி வாயா ஒரு சீன் இருக்கு. வாழ வந்தேன் எந்த எனக்கு என்ன, நீ சொல்ற இடத்துல வண்டி நிக்காது. வண்டி எங்க நிக்குதோ அங்கதான் நீ இறங்கி போகணும். என்னவே வா. ஆமா போ. சினிமா வட்டாரங்களில் உங்களை செட்டப் செல்லப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். செட்டப் செல்லப்பான்னு ஒரு கதாபாத்திரம் கூட வடிவேலு அவர்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அது உங்கள்கிட்ட இருந்து அவர் எடுத்தாரா? நான் அப்பவும் சொன்னேன், எப்பா அந்த வேறு வேண்டாம். டைரக்டர் கூட ஃபாலோ பண்ணுவார். இப்போ மணிவண்ணன் சார் படம்லாம் முடிச்ச உடனே இவர் 2வது மனைவின்னு வருவார். இவன் தாண்டா செல்லப்பா தாண்டா. அவர் ஒய்ஃபுக்கு தெரியாத விஷயம் இவருக்கு தெரியும். காலப்போக்கில் இது என்ன ஆச்சுன்னா இவரை நல்லா ஏற்றி விட்டு அப்புறம் இப்படின்னு சொல்லி இந்த வழக்கங்களுக்கு ட்ரிங்க்ஸுக்கு ரொம்ப இதாகிட்டார். யாரையும் கண்டுக்கிறது கிடையாது. அப்போ இவர் ராஜா, நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டாரு. இப்போ இவரை பார்த்தா இவரா இப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயிலாம் ரத்தம் வரும். அப்பா எப்படி கற்றுக்கிறது? இன்னைய வரைக்கும் எனக்கு உதவி பண்ணுறது ஒரே தெய்வம், என் தெய்வம் சீமான், அவருடைய ஒய்ஃபு. அந்த தெய்வம், அந்த அம்மாவெல்லாம் மறக்கவே முடியாது. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? இப்போ இப்போ கேன்சரு ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஷூட்டிங்கில் வேலை செய்யுது. நம்ம இயக்குனர் மணிவண்ணன் சார் தெய்வம், அவர்கிட்ட ஒரு 50 படம் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டேரக்டர் சுந்தர்ஜி, செல்வபாரதி, நம்ம ஐயா சீமா, எல்லாமே நம்ம ஐயாட்ட வேலை செஞ்சவங்க தான். வெளியாள் கிடையாது. எல்லாம் நம்மகிட்ட இருந்து உருவாக்கி போனவங்க தான். ஆனால் இன்னைக்கு சுந்தர்ஜி பெரிய ஆளாக இருக்கார் டைரக்டர். அவரை போய் பார்க்கவும் முடியல, சந்திக்கவும் முடியல. நல்ல நண்பன் யார் டைரக்டர் சுந்தர்ஜி, நல்ல நண்பன். அவரை பார்க்க முடியல. எனக்கு இன்னைக்கு ஒரு உதவின்னு பண்ணலாம், ஒன்று சுந்தர்ஜி பண்ணணும். ஆனால் சீமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி மாதம் இல்லை, வாரத்தில் வந்தாலும் எந்த கஷ்டமானாலும் இன்னைக்கு நான் பழிச்சிக்கிட்டு இருக்கிறது நான் தமிழர் கட்சி சீமாவில் வச்சுட்டால் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைல்ல நேரம் எப்பவுமே போயிருப்பேன். எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சார் என் குரு. அவர் இல்லை, அவர் இருந்தால் நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டேன். அதனால் நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க முடியல ஐயா. நானும் அலைகிறேன் ஐயா. சுந்தர்ஜி ஆஃபீஸுக்கு, அவங்க ஆஃபீஸுக்கு, இவங்க ஆஃபீஸுக்கு நான் அலைகிறேன். ஆனால் யாருமே என்னை வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன்றா, அவனுங்களையும் பார்க்க விட மாட்டேன்றானுங்க. அதனாலே காசு நான் வச்சுருக்கிறதே 50 100. இதை செலவு பண்ணி சேலம்பேட்டை ஆழ்வார்பேட்டைன்னு சொல்லி அலைஞ்சி அவ்வளோ தூரம் போயிட்டு உள்ளே விட மாட்டேன்றாங்க. சுந்தர்சி ஆஃபீஸ்லையா? உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஐயா நான் சொன்னேன், ஒன்றும் இல்லையா, நான் இந்த ஆல்பத்தை பாரு, நானும் மணிமணி சார் எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவர் டேரக்டரை கேளியா, போய் சொல்லியா, செல்லப்பான்னு பேரை சொல்லியா, அவர் கூப்பிட்டால மேலே போகிறேன். இல்லை நான் போகல ஐயா அப்படின்னு சொன்னால் வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன்றான். ஆனால் இருக்குது நான் 100 ரூபாய் செலவு பண்ணி வந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. தேலம்பட்டை இறங்கி அங்கேருந்து இறங்கி நடந்து இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து 2 கிலோமீட்ரு நடந்து போகிறேன். 1 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்ரு பஸ்ஸு கிடையாது. நடந்தே போய்
ஐயா சுந்தர்ஜி ஐயாவை தேடி அந்த ஆஃபீஸுக்கு போகலாம், வாட்ச்மேனு உள்ளே விட மாட்டேன்றான். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. நான் என்னத்தை கேட்க போகிறேன்? எனக்கு இப்போ கேன்சரு. எனக்கு 3 வருஷம் ஆச்சு நான் சென்னைக்கு வந்து. எல்லாமே அங்கே இருந்தேன் ஸ்ரீபெரும்புத்தூரில். 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் அங்கே வந்திருக்கிறேன். இங்கே ஒரு வருஷம் அங்கே ஒரு கேன்சரு. இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறோம். கொஞ்சம் என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. உதவி கேட்கணுன்னா ரோட்டில் இருந்து பிச்சை எடுக்கிற நிலைமையாக இருக்கு ஐயா. ரோட்டில் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் ஐயா ஒரு 5 ரூபா கொடுயா, 10 ரூபா கொடு. அப்போ எனக்கு எவ்வளோ இது இருக்குது. சினிமாவில் நான் எப்படி வாழ்ந்தவன். இப்போ இல்லை, 74 விடுங்க, 80லேருந்து எடுங்க. ரஜினி சார்லேருந்து இதெல்லாம் ஆல்பத்தை எதுக்கு வச்சுருக்கிறேன்? சும்மா வாயில் சொல்ல முடியாது ஐயா. ஐயா ரஜினி சார், சரத்குமார் ஐயா, அவங்களெல்லாம் நான் தெய்வமாக மதிக்கிறேன். சத்யராஜிலேருந்து எல்லாம் தெய்வமாக மதிக்கிறேன். மனிதன் படம்னு ஒன்று எடுத்தோம், ஏவிஎம் படம், மனிதன் ஏவிஎம் படம். அப்போ வந்து இங்கே சூளமேடில் ஒரு ஃபைட்டு. சூளமேடில் ஐயாவுக்கு அங்கங்கே இந்த குண்டு தொங்க விட்டுருப்போம், குண்டுலாம் தொங்க விட்டுருப்போம். ஆமாம். அப்போ நான் பக்கத்தில் கீழே விழுந்தா அதை எடுத்து கொறுத்து போடுறதுமே நான் தான் போடுவேன். ஐயா ஒன்று கம்மியாக இருக்குது ஐயா. ஏன்னா ரஜினி சார் தாங்க ஃப்ரெண்டு மாதிரி தான். இன்றைக்கி ரஜினி சார் நினச்சா எனக்கு உதவி பண்ணலாம். அவரை பார்க்க ட்ரை பண்ணீங்களா? இல்லையே, போக முடியலையே. எப்படி போய் பார்க்கறது இல்லைன்னு பார்க்க முடியல. ஆனால் அவர் ஃபைட்டில் பக்கத்தில் இருப்பார். அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் ஐயா கை இறங்குச்சுன்னா தூக்க முடியாது. ஒரே வார்த்தை சொல்லுவார், டேய் எங்கேயும் போகாத, நாளைக்கு ஃபைட்டுனா அவர் கூட நான் இருக்கணும். ஏன்னா அந்த கை இறங்கிடும். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த கையை அப்படியே நைஸாக தூக்கி விட்டா தான் அப்புறம் 1 hour கழித்து தான் ஃபைட்டு நடக்கும். அப்படிலாம் கேப்டனுக்கு நான் உதவி பண்ணுவேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆதாரபூர்வமாக 52 வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேன். 52 வருஷமா? இப்போ சினிமாவில் நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் இருந்தீங்க நீங்கள்? ஐயா நான் முத ப்ரொடக்ஷன்னு ஒன்று இருக்கு ஐயா. இந்த யூனியனில் ப்ரொடக்ஷன்னு ஒன்று இருக்கு ஐயா. அதில் வந்து சாப்பாடு போடுவாங்க. ப்ரொடக்ஷனு என்ன அப்படின்னா, நடிகருக்கு ஒரு சாப்பாடு, யூனிட்டு தொழிலாளிகளுக்கு ஒரு சாப்பாடு, இப்படி 2 இடத்துல சாப்பாடு நடக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் யூனியன். அந்த யூனியனில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அந்த ப்ரொடக்ஷன் பாயாக தான் இருந்திருக்கீங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தொழில் மாற்றினீங்களா சினிமாக்குள்ளேயே? ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா இப்போ இந்த செட்டப்பு உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா, ஆஸ்பத்திரி செட்டப்பு, கோர்ட்டு செட்டப்பு, மெடிக்கல் ஹவுஸு, ரிச் ஹவுஸு, எந்த ஹவுஸு என்ன வேணும் உங்களுக்கு, அது என்னால் என் திறமையில நான் ரெடி பண்ணி தருவேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் இருந்தீங்க, ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ சீமான் அவர்கள்ட்ட எப்படி உதவி கேட்டீங்க? அவரை எப்படி ரீச் பண்ணீங்க சீமான் அவர்களை? என் தெய்வமே சீமான் தான். என் தெய்வம் சீமா. வாரம் கூட எவ்வளோ தராரு வாரம்? 500 இல்லை, 1000 2000. 50 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருந்திருக்கீங்க. ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்கீங்க, ஸ்டண்ட் டபுளாகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, நிறைய நடிகர்களோட க்ளோஸாக இருந்திருப்பீங்க, எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கீங்களே. எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க அப்போது? அப்போ நாங்கள் முத வாங்கும்போது 2 ரூபா சம்பளம். 2 ரூபா முடிக்கும் போது இப்போ ஒரு படத்தில் எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? நான் கிட்டத்தட்ட ஒரு 500 படம் 1000 படம் ஆகிப்போச்சா. இல்லை நல்லா சம்பாரிச்சிங்களா? அப்போ சம்பாத்தியங்கள்லாம் பெருசு கிடையாது ஐயா. சம்பாத்தியம் வந்து பெருசே கிடையாது. 1 ரூபா சம்பளம், 2 ரூபா சம்பளம், 3 ரூபா சம்பளம், 50 ரூபா சம்பளம், அப்புறம் 100 ரூபா சம்பளம், 200 ரூபா சம்பளம், 300 500 ரூபா, இப்போ 1000 ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம இப்போ இந்த ஃபீல்டில் நமக்கு கிடையாது. நம்ம சம்பாத்தியம் பண்ணது பூரா என்ன பண்ணோம், நம்மளுக்கு யாரும் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரை விட்டு பிழைக்க வந்தோன்னு சொல்லிட்டு பசங்களோடு சேர்ந்து இந்த காசை வாங்கி அவங்க சரக்கு இது தண்ணி எடுக்குது, அப்படியே விட்டாச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ஐயா,
அவனு இப்போ ஒரு பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்துட்டான் ஐயா. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. நம்ம கெட்டு போயிட்டோம். இன்றைக்கி வெளியில் சுற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொண்ணை வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு நம்ம ஊரை சுற்றிட்டு போயிட்டு தண்ணி அடித்து போல பாவம். அந்த பொண்ணு வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. அதனால் வேண்டாம். இப்போ இருக்குது என் தங்கச்சி பொண்ணுங்க அதுங்க இருக்குது. அதுங்களை காப்பாற்றணும். என்னை நம்பி இருக்குது. நம்ம போய் யார்ட்டும் உதவி பண்ணதில்லை. இன்னைய வரைக்கும் எனக்கு உதவி பண்ணுறது ஒரே தெய்வம், என் தெய்வம் சீமானுடைய அவருடைய ஒய்ஃபு. அந்த தெய்வம், அந்த அம்மாவெல்லாம் மறக்கவே முடியாது. போய் வீட்டுக்குள்ளே போனாலே 5000 10,000 அந்த அம்மா. 1000 2000 கிடையாது. இப்போ கடைசியாக எப்போ படம் நடிச்சிங்க? படம் நடித்தது கடைசியாக ஒர்க் பண்ணது எப்போ, வேலை செஞ்சது? ராஜராஜ சோழன் மணிவண்ணன் அவர்களுடைய கடைசி படம். கடைசி படம். அதான் 50வது படம் எங்களுக்கு. மணிவண்ணன் சாருடைய 50வது படம் அது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த படத்துலையும் வேலை செய்யவே இல்லை? இல்லை, வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தும் நம்ம போக முடியலை. ஏன், எதனால்? நம்மளுக்கு கேன்சர்னு சும்மா ஆஸ்பத்திரிக்கு போனேன். இந்த இடத்துல வலி இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அதில் 3 வாட்டி சதை எடுத்தாங்க. 3 வாட்டி சதை எடுத்த உடனே 4வது வாட்டி கேன்சருன்ட்டாங்க. அப்படியே அட்மிட் பண்ணியாச்சு. அங்கே அட்மிட்டு, இங்கே அட்மிட்டு, இங்கே ஜிஹெச்சில் அட்மிட்டு, ஓமந்தராவில் அட்மிட்டு, அப்புறம் செரிபெரும்பில் அட்மிட்டு. 3 வருஷமாக இந்த கேன்சரு இன்னும் குணமாக வரல. இன்றைக்கும் மாத்திரை மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு யாரையும் போய் எதிர்பார்க்க ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. வருமானமே இப்போ இத்தனை வருஷமா இல்லை இப்போ உங்களுக்கு அப்படின்னா? 3 வருஷம் சத்யராஜ் சார், சரத்குமார் சார், இவங்க தான் நம்மளுக்கு நல்ல நட்பு அந்த அளவுக்கு. ஆனால் போய் பார்க்க முடியலை, சந்திக்க முடியலை. நான் எப்படி போய் பார்க்க முடியும்? என்னால் நடக்கவும் முடியலை. எதனாலயா உங்களுக்கு கேன்சர் வந்தது? பாக்கு போட்டதுனால வருது, இந்த இது குடித்ததுனால வருதுன்றாங்க. அது யாருக்கும் தெரியும்? திடீர்னு இப்படி கேன்சர்னு நம்மளை. ஆனால் நான் எப்படி வாழ்ந்தவன் ஐயா. என் வாழ்க்கையில் நான்லாம் இங்கே பாருங்க, யார்கிட்டையும் 10 பைசா வாங்கணும்னு அவசியம் இல்லை ஐயா. நான் அப்படி உழைச்சவன் ஐயா. ஐயா சத்யராஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஐயா சரத்குமார் ஹெல்ப் பண்ணலாம், குஷ்பு ஹெல்ப் பண்ணலாம், சுந்தர்ஜி டேரக்டர் ஐயா அவர் ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளவோ பேர் இருக்காங்க ஐயா. பொதுவாக இப்போ நீங்கள் ஸ்டண்டப்லாம் இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய நடிகர்கள் டூப்லாம் போட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த டூப் போடுறவங்கள அடுத்தடுத்த படங்களுக்குமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் டூப் போட்டிருக்கீங்க? நான் வடிவேலுக்கு ஒரு ஆளுக்கு தான் டூப் போட்டிருக்கேன். வடிவேலுக்கு மட்டும்? ஆமாம். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இல்லை. ஏன்னா என் வேலை எப்படின்னா, காலையில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்புங்குவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கோர்ட்டு செட்டப்பும்பாங்க, அதை ரெடி பண்ணி போயிடுவேன். அப்புறம் பார்த்தா ரோட்டில் ரெயின் ஆகிட்டு நைட்டில் மழை பெய்யும். இப்படி ஒரு செட்டப்புக்காக நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன். ஆனால் இங்கே ஆளுங்களை கூட வச்சுக்கிடுவேன். இதை பண்ணிக்கோ. வடிவேல் அவர்கள் கூட இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கீங்க. இப்போ சினிமா வட்டாரங்களில் உங்களை செட்டப் செல்லப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ செட்டப் செல்லப்பான்னு ஒரு கதாபாத்திரம் கூட வடிவேல் அவர்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அது உங்கள்கிட்ட இருந்து அவர் எடுத்தாரா இல்லை? ஆமாம், நான் அப்பவும் சொன்னேன், எப்போ அந்த வேறு வேண்டாம், செட்டப் செல்லப்பான்னா வேற மாதிரி வரும். செட்டப்புங்கிறது வேற. உங்களை எப்படி, எதனால உங்களை செட்டப் செல்லப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க? செட்டு ஒர்க்கில் என்ன இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஆமாம். இப்போ இதனால இது செட்டப் அதிகமாக பண்ணுறதுனால செட்டப் செல்லப்பா. யார் முதல்ல கூப்பிட்டது அது அப்படி உங்களை? பாரிஸுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க போனேன். ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இந்த சீன் அங்கே முடிச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் செட்டப்பு செல்லப்பான்னு. ஏய் என்னடா, நான் என்ன இப்போ லேடிஸு புரோக்கரா? நான் வாப்பெல்லாம் கேட்டேன், நான் என்ன லேடிஸு புரோக்கரா? செட்டப்பு செல்லப்பா என்னடா அப்படின்னு.
இல்லை இல்லை இங்கே ஒரு சீனே முடிச்சாச்சு. இதுக்கு யாரா காரணம் அப்படின்னா, சரி இவங்க தான் காரணம். ரைட்டு, சரி போ செட்டப்பு செல்ல பார்த்தேன்னா, சரி நான் செட்டிங்கில் பல செட்டப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போ. அப்புறம் போய் கேட்டிங்களா, இது நம்ம இது தானே நீ பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்களா? கேட்டாச்சு, அவரும் சொல்லிட்டாரு. ஆ அது வச்சாச்சு, சீன் முடிஞ்சு போச்சு, படம் ரிலீஸ் ஆச்சு. சரி ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்னத்தை பேச முடியும்? இப்போ நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது கேப்டன் விஜயகாந்த். அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆல்பத்தை அதைத்தான் தூக்கிட்டு அலையிறேன். இது நீங்க இல்ல எல்லாமே கமலஹாசன் அவர்கள் பக்கத்துல இருக்கிறது. அதான் எல்லாமே நான் தான். இது எந்த படத்தை நம்ம ஒரு இது அமைதி படை. அமைதி பட நம்பியார் அவர்கள் கூட. நம்பியார் கூட அன்னை ஒரு ஆலயம், நானும் சிறுக்கும் ஆக்ட் பண்ணது 2 வரும். இது ராதிகா அவர்கள் கூட. இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்னை ஒரு ஆலயம். கழுத்துல ஏதோ ஒரு பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு ஸ்டில் எடுத்திருக்கீங்களா, எதனால அப்படி? மாலை போட்டேன். மாலை போட்டிருக்கீங்களா? ஓ, அவருக்கு பிறந்த நாள். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு போய் பார்த்தது. புது மணிதான். இது நகுமா அவர்கள் கூட. நகுமா கூட அங்கே மணிவண்ணன் சாரு. நான் இது வில்லாதி வில்லன் ஷூட்டிங். புது மணிதான். புது மணிதான். அது கபாலினா கபாலி காக்கி சட்டி கபாலி சாங் ஷூட் அப்போ மணிவண்ணன் சாரு, நாங்கள் பிரபு கோழி கூவுது, லட்சுமி அம்மா கீழே இங்கே பா. இது எந்த வருஷத்துல எடுத்த போட்டோயா? அது 85 90 எடுத்து. இப்போ 90. இது ராமராஜனை குத்துறன், இவனை குத்துறன்னு சொல்லி ராமராஜனை குத்திடுவேன். நான் வந்து யாரையுமே ஒரு நடிகராக யாரையுமே ஏற்றுக்கிற மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் இப்படி ஏற்றுக்கிறது. இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா? நீங்களே பாருங்கள். அந்த நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான், இல்லைன்னா கிட்ட போக மாட்டேன். நீ ஒரு பெரிய ஆளாக இருந்தால் நீ போ, எனக்கு தேவை கிடையாது. எனக்கு வந்து நண்பனாக இருந்தா தான் இப்படி ஒரு ஸ்டில்லெல்லாம் நான் எடுப்பேன். அது நான் வச்சுருந்த பைக்கு எல்லாம் போச்சு. உங்களோட பைக் அது? ஆமாம், எல்லாம் போச்சு. அப்போவே ஸ்போர்ட்ஸ் பைக். இது எந்த வருஷத்தில்? இது 85. மறுபடியும் ரஜினி அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல? பாஷா படம். பாஷா. இது யாரு? பையன், என் தங்கச்சி பையன். ஓ, உங்கள் தங்கச்சி பையன். இது கார்த்திகை அவர்கள் கூட. ஜானகி அம்மா அவங்க கூட. எம்ஜிஆர் ஒய்ஃபு, கலைஞர், நெப்போலியன் சார் என்ன அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. இது விவேக் அவர்கள் கூட அந்த காமெடி இல்லை? அதான் சீனு படம். ஆமாம், சீனு மியூசிக் அந்த இது ட்ரை பண்ணுற. பிரசாந்த் அவர்கள் கூட ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணீங்களா? ஏன்னா அவரோட முதல் படத்துல இருந்த அந்த போட்டோஸ் இது வந்துட்டு ரீசெண்டா இருக்கு. இப்போ உள்ளது இது. அவர் அவங்க அப்பா, அவங்க அப்பா கூட நம்ம. இது இப்போ உங்களோட ஃபேமிலி போட்டோவா? போட்டோ. இது யாரு? தங்கச்சி பொண்ணு. இவங்க என் தங்கச்சி பொண்ணு, என் பேத்தி, என் தங்கச்சி. இப்போ இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்திருக்கீங்க, நிறைய வளர்ச்சிருக்கீங்க. இப்போ என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது? இப்போ என்ன ஆப்ரேஷன்லாம் எல்லாமே நடந்து முடிச்சிருச்சா, இல்லை இன்னும் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கு? இல்லை, இன்னும் இந்த இடம் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் ஆகலை. அதுக்கு வந்து 800 ரூபா 1000 ரூபான்னு ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாமே ஸ்கேனு. அதுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் இந்த ஸ்கேன் எடுத்து இந்த தலைகளெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியும். என்னால் முடியலை ஐயா. இந்த பொருளெல்லாம் அடகு வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்மகிட்ட வசதி கிடையாது. அது என் தம்பி கூட்டிகிட்டு வந்தான், அந்த இடத்துக்கு வா உனக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு. இதுதான் அது இருந்துன்னா கொஞ்சம் நம்ம உடம்பு பூரா செக் பண்ணி. யார் அவர் வர சொல்லாங்களா? அவர் வர சொல்லாங்களா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் என்னது? என் பேர் நீதிராஜன் சார். அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் வந்து 94 நான் சேனாதிபதினு ஒரு படம், சத்யராஜ் சார் படம், நான் ஒர்க் பண்ணுறேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சின்னு சீமானுக்கு ஃபஸ்ட்டு படம் அது, அதில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரே கம்பெனி கேபி ஃபிலிம்ஸ்னு, கே பால் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அப்போ தான் அண்ணன் அறிமுகம் 94. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரே ஏரியா பக்கத்தில், வீடுங்கள்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லா இருந்தார் ஒரு காலத்தில்.
அந்த காலத்திலலாம் இவரை வந்து இப்போ ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடியூசர்லாம் வந்து இவர்கிட்ட தான் கேட்பாங்க. ஏப்பா நாளைக்கு இவ்வளோ செலவு இருக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட கேட்க மாட்டாங்க. இந்த செலவெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்பார். இவரும் சொல்லுவார், இதெல்லாம் எதுக்குண்ணே, இதில் அப்படி பண்ணிக்கலாம், இது அப்படி பண்ணிக்கலாம், இவ்வளோ காசு வேஸ்ட்டுண்ணே. இவர் வந்து அப்போ இருந்தே இந்த ப்ரொடியூசருங்களை சேவ் பண்ணுறதுலேயே கவனம் செலுத்தினார். டைரக்டர்கிட்ட போல நல்லா நெருங்கி பழகினார். எப்படி இவர் பழகிறாருன்னா, இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா, இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஷூட்டிங் முடிஞ்சோன்னா எஸ்கேப் போயிடுவோம். அப்பா நம்மளை ஆளை விட்டால் போதும்டா, அப்படி தான் இருக்கும் எங்களுக்கு. எப்படா முடியும், 6 மணி ஆகும், 5:30 ஆகும், டயத்தை பார்த்துட்டே இருப்போம். இவர் எப்படின்னா, இவருக்கு இப்போ கல்யாணம் ஆகாதனால இவர் அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுவார். டைரக்டர் கூட ஃபாலோ பண்ணுவார். இப்போ மணிவண்ணன் சார் படம்லாம் வந்து முடித்த உடனே இவர் வந்து 2வது மனைவின்னு அவர் செகண்ட் ஒய்ஃப்டா எனக்கு, இவன் தாண்டா செல்லப்பா தாண்டா. அவர் ஒய்ஃபுக்கு தெரியாத விஷயம் இவருக்கு தெரியும். இந்த விஷயம்லாம் சொல்லுவார். டே இப்படி இப்படி இருக்குது, காலைல பார்த்துக்கடா செல்லப்பா, டே இவனை இப்படி வாட்ச் பண்ணிக்கடா அப்படின்னா. இப்போ சுந்தரிச்சிலாம் இவர் சொல்லியிருப்பார் முன்னாடியே. இவருடைய அறிமுகத்தில் தான் வந்தவங்க செல்வபாரதி எல்லாருமே இவர் இருக்கும்போது தான் வந்தவங்க. இப்போ இவரை கண்டாவே அவங்களாம் பயப்படுவாங்க ஒரு காலத்தில். ஐயோ ஏதாச்சும் சொல்லிடுவாங்க டைரக்டர்கிட்ட, அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு. இவருக்கு வந்து வணக்கம் போட்டு தான் வருவாங்க. அப்படி ஒரு காலம் வாழ்ந்தவர். ஒரு டயத்தில் டைரக்டருக்கு கூட பயப்படுவாங்களே இல்லை, இவருக்கு பயப்படுவாங்க. அப்படி வாழ்ந்தவர். காலப்போக்கில் இது என்ன ஆச்சுன்னா, இவரை நல்லா ஏற்றி விட்டு அப்படிறா இப்படின்னு சொல்லி இந்த பழக்க வழக்கங்களுக்கு, ட்ரிங்க்ஸுக்கு ரொம்ப இதாகிட்டார். 2வது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச இவர் மாதிரி உடம்பு யாருக்குமே இல்லை. இவரே தன்னை பெருமையாக சொல்லிக்குவார். எனக்கு வந்து கடவுள் கொடுத்தது, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை கொடுக்குறான்னு உடம்பை கொடுத்துருக்காண்டா. என்ன சரக்கு அடித்தாலும் என்ன பார்க்கப்பட்டாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. பாரு என் கூட இருந்தவங்களாம் எப்படி நடக்கிறான், கழட்டு போய் மாதிரி, நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்வார். இவருடைய ஃப்ரெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே டயர்டாக வருவாங்க, டல்லாக இருப்பாங்க. இவர் நல்லா கம்பீரமாக வருவார். எந்த நேரத்துலையுமே கம்பீரமாக இருப்பார். காலையில் 4 மணியில் எப்படி பார்க்குறோமோ நைட்டு 12 மணிக்கு இவர் அப்படியே இருப்பார். என்னடா நான்லாம் இப்போ இத்தனை வருஷமாக இருக்கேன், இப்படி இருக்கிறீங்க சொல்லிட்டு அப்படின்ற மனுஷன் அடிமை தன்னைத்தானே நம்ம உடம்பு நல்லா இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படியே சொல்லி கடவுள் இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டாரு. மனுஷன் நல்லா வாழ்ந்த மனுஷன். அதாவது பணம் காசை பற்றி கவலையப்பட மாட்டார். சேர்த்து வச்சுக்கவே இல்லை. நல்லா செலவு பண்ணுவார். இப்போ உங்களை மாதிரி புதுசாக வந்து பழகுறாங்கன்னா நல்லா செலவு பண்ணுவார். யதார்த்தமாக இப்போ நான் இவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், எங்கே ஆளை காணான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எந்த ஹாஸ்பிட்டலுமா, இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கார். ஏமா ஏதாவது சொல்லுமா, நான் போய் பார்த்து வரேன். இல்லை அவரை நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தாருன்னா வெளியே வந்துடுவார். அவரை வந்து நல்லா சரி பண்ணுறதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோன்னு சொல்லி 3 வருஷமாச்சு நான் கேட்டு. எந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம்? 2021 நான் இவரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். 3 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. அங்கே அப்போ தான் திருந்துறதுக்கு ஒரு வழி வரும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஸ்ரீபெரும்பு எங்கேயோ சொன்னார். சிறுபெரும்புதூரில் போய் இருந்தேன் அப்படின்னாரு. ஓரளவுக்கு நல்லாகி இப்போ ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்படி இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும், மண்டையை போட்டுரும் அப்படின்னு சொன்னால் பயந்து இப்போ இருக்கார். சாமியுமே உண்டு பயந்து இருக்கார். இப்போ நான் யதார்த்தமாக பார்த்துட்டேன். நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், எங்கெங்க அவரை சொன்னீங்களே எங்கன்னு சொல்லி. ஏன்னா சீமானை வந்து இவரை பற்றி பேசியிருக்காரு. இந்த குடிக்கிறத பற்றிலாம் ஒரு நாள் என் நண்பன் இப்படி இருக்கான், யார் இந்த மாதிரி ரொம்ப குடிக்காதீங்கப்பா, வாழ்க்கை இப்படி ஆகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல குடிச்சுவிட்டு நல்லா இருந்தவன்லாம் இன்றைக்கி ரொம்ப என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், தயவு செஞ்சு குடிக்கிறத குறைச்சிக்கங்க, குடிக்காதுன்னு சொன்னால் கூட கோவம் வரும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு மேடையிலேயே இவர் பேரை சொல்லி பேசியிருக்காரு. என் செல்லப்பா இப்போ அங்கே இருக்கான், நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு யாரும் குடிக்கிற பசங்க குடியை வந்து நீங்கள் விடுறீங்களோ இல்லையோ குறைச்சி நல்லா இருங்கடா, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா உடம்புக்கு சாப்பிடுங்க ஒரு மேடையிலே பேசிட்டாரு. அப்போ தான் இவர் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சு என்னை கேட்டாங்க, செல்லப்பா உனக்கும் தெரிஞ்சும்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னேன். அப்போ கூட்டு வாப்பா, என் பிந்தளவு கெட்டு போயிட்டா அப்படின்னு. கெடலைங்க, உடம்பு கெட்டு போச்சு, ஒரு நாளைக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். இப்போ இவர் வாழ்ந்த வாழ்க்கையே வேறங்க. அது ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ராஜ வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. குடும்பம் இல்லைனாலும் அது ஒரு ராஜ வாழ்க்கை. இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குங்க. ஷூட்டிங்னா 150 பேர் இவர் கண்ட்ரோலில் இருப்பாங்க. மேனேஜர் கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லையா. மணிவண்ணன் படத்தெல்லாம் இவருக்கு ஏதாச்சும் ஒரு தப்புன்னா இவர் இம்மீடியட்டாக அவர் அவங்கள இது பண்ணிடுவார். செய்கிற வேலை கரெக்டாக இருக்குன்னா. தொழிலில் அவ்வளோ நேர்மையாக இருந்தார். செய்கிற தொழிலில் நேர்மையாக இருந்தார், உண்மையாக இருந்தார். எல்லா டைரக்டர்கிட்டையும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேரும் ராமுன்னு அமீரன்ட்ட ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தில் வந்து நான் தான் இவரை அழைச்சிட்டு போகிறேன். நான் தான் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இவரை அழைச்சிட்டு போகிறேன். நம்ம பன்னீர்செல்வம் அவங்க அக்கா பையன் வந்து ஆர்ட் டைரக்டர், நாங்கள் அசிஸ்டண்ட்டு. அவர் பேர் செல்லா பேர். இவர் அழைச்சிட்டு போனேன்னா யார் இவர் அப்படின்னு என்னை ஆர்ட் டைரக்டர் கேட்டார். செல்லப்பாண்ணா இவர் தான். இவர் தானே வாண்ணே அண்ணா இதெல்லாம் பண்ணினேன், இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்னு கொடைக்கானலில் பண்ணார், நல்லா ரீச் ஆகிட்டார். இப்போ நான் கூப்பிட்டு போனேன், இவர் நல்லா ரீச் ஆகிட்டார். அண்ணன்னு அவர் இவர் தான் கூப்பிடுவார், வாங்க இது பண்ணுங்கன்னு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த டைரக்டர் இவர் அந்த படத்தில் நடிக்க வச்சிட்டார். அந்த கஞ்சா கருப்பை வந்து பஸ்ஸை விட்டு தள்ளி விடாரு, கண்டக்டர் சீன் பண்ணார். நல்லா பேசுறியா, உனக்கு நல்லா சிலாங்கு வருதுன்னு சொல்லி வாயா ஒரு சீன் இருக்குது, ஆர்டிஸ்ட் சொல்ல பண்ணிரியா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த சீனை பண்ண வச்சிட்டாரு. வாழ வந்தேன் எந்த எனக்கு என்ன, நீ சொல்ற இடத்துல வண்டி நிக்காது, வண்டி எங்க நிக்குதோ அங்கதான் நீ இறங்கி போகணும். என்னையவே வா. ஆமா போ. இப்போ நீங்க இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா அவர் கேன்சர் அந்த விஷயம்? முதல்ல தெரியும், இவரை தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட இவங்க சொல்லலை, இவரை நான் தேடிட்டு இருக்கேன்.
கஷ்டம்ன்றது தெரியும். இப்போ 8 லட்ச ரூபா வாங்கி ஃபுல்லாக ஆஸ்பத்திரிக்கே பூராவே செலவு பண்ணிட்டார். 8 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா அவருக்கு எப்படி அந்த உதவி கிடைச்சது? இது நம்ம அசோசியேஷனில் கொடுத்தது. ப்ரொடக்ஷன் ஆமாம், ஒரு அந்த செட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தது. யூனியன்லேருந்து கொடுத்துருக்காங்க. யூனியன் ஒன்று தான், ஆனால் டிபார்ட்மெண்ட் வேறு வேறு. அதுலேருந்து 8 லட்ச ரூபா கொடுத்து உதவி செஞ்சு 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க. உதவி இல்லை, அது இவர் சேர்த்து வச்சது. ஓ, இவருக்கு வரும்ல ரிட்டர்ன், அது ஓகே. அதை வாங்கி வீட்டுக்கு கொடுத்தாரு. கொஞ்சம் வீட்டு வேலையை முடிச்சோன்னே இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவாச்சு. இப்போ சுத்தமாக காசை காலி பண்ணி ஆகிப்போச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ நான் பார்த்து எதாவது செஞ்சேன்னா இல்லை யாராச்சும் செய்யணும் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஆப்ரேஷனுக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லட்ச ரூபாய் ஒட்டி வரும். கண்டிப்பாக 2 லட்ச ரூபா வரும். இவருக்கு அவ்வளோ தெரில, நான் விசாரித்தேன். 2 லட்ச ரூபா வரும். உள்ளுக்குள்ளே ஒன்று பண்ணணும், இந்த சதைக்குள்ளே ஒன்று பண்ணணும், இங்கே ஒன்று பண்ணணும். 2 லட்ச ரூபா கண்டிப்பாக தேவைப்படும். நானும் இப்போ அதான் சரி இதில் சொல்லலாம் அப்படின்னா நம்ம போய் ஒருத்தரையும் பார்க்க முடியாது, எங்கே இருப்பாங்க. இப்போ எனக்கும் எல்லோரும் தெரியும், என்னையும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எங்கே போய் அலையிறது அப்படின்னா, இப்போ எனக்கு நெப்போலியன் சார் நல்லா தெரியும், என்னையும் அவருக்கு நல்லா தெரியும், விஜய் சேதுபதி எனக்கு நல்லா தெரியும். இப்போ நானும் கன்வே பண்ணுவேன், கூப்பிட்டு போய் அழைச்சிட்டு போய் பண்ண தான் போகிறேன். இருந்தாலும் இப்போ நம்ம தான் அவ்வளோவும் செய்ய முடியாது. சரி, யாராச்சும் இவங்களை பார்த்துருவோம், 4 பேர் பார்ப்போம். மீனெல்லாம் இவர் தூக்கி வச்சுருந்தாள், சின்ன பிள்ளையில இவர் அன்பு ரஜினியெல்லாம் தூக்கி வச்சுருந்தாள். அவங்ககிட்ட சொல்லி எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இப்போ இவரால் போக முடியாத சூழ்நிலை. அங்கே போய் இவர் நடந்து போகவோ வண்டியில் போகவோ யாரும் உதவியும் இல்லை. என்னென்னா இவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி யாரையும் கண்டுக்கிறது கிடையாது. அப்போ இவர் ராஜா, நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டார். இப்போ இவரை பார்த்தா இவரா இப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, என்னடா இப்படி இருந்தாருன்னா இப்படி ஆகிட்டான்னு, அந்த மாதிரி ஆகிட்டார். இப்போ 10 பேர் உங்களுக்கே அவர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். என்ன தம்பி எந்த ஊர், வா டேரக்டர் போய் பாரு, போ சொல்லு. இப்போ ராசமதுரன்னு ஒரு டேரக்டர் இருந்தார்ல, ஆமாம், அவர் பேர் கருப்பையா. நாங்கள் அவெல்லாம் ரூம்மேட்டு. இப்போ சசிகுமாரில் நடிகர் ராமில் வந்து நான்லாம் இப்போ கிண்டல் பண்ணுவேன். என்கிட்ட வந்து வெளியே கூப்பிடுவார், நீதி வா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கதை சொல்கிறேன், வந்து கேளு, நல்லா இருக்கும் அப்படின்னு வாப்பில். நாங்கள் 2 பேரும் சிரிப்போம். ஐயோ இவன் கதை கேட்குற தலைவலிக்குமே, ஓடிடலான்னுவேன். அப்படி இருந்தாலும் எங்கேயோ பண்ணிட்டாங்க. இப்போ கருப்பு கஞ்சா கருப்பு இப்போ எங்கள் கூட வந்து இப்படி கீழே படுத்துக்குவாப்பில். அவருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில் ராமில். அதில் வந்து குரங்கு வந்து துணியெலாம் தூக்கிட்டு ஓடி போச்சு. அப்புறம் என்ன பண்ணால் நான் காட்டேஜ் கொடுத்தேன் எங்களுக்கு, எங்கள் ரூமில் வந்து தங்கிக்கிறேன், அப்போ தாராளமாக தங்கிப்பா அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுருந்தேன். எங்கள் வண்டியில் தான் வருவாப்பில், ட்ராவல் எங்கள் கூட தான் பண்ணுவாப்பில். எங்கள் கூட இருந்தாப்புல திட்டிகிட்டே தான் இருப்பாப்புல, நீலாம் நடிகராகி நான் என்னத்தான் சாதிச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஆனால் வந்துட்டாப்புல. சில பேரை நாங்கள் இப்படி சொன்னாலுங்க அதெல்லாம் வந்துடுறாங்க பில்லை, நீலாம் நடிகராயிருவா அப்படின்லாம் கிண்டல் பண்ணி சிரிப்பாப்புல வண்டியில் போகும்போது. இப்போ சொல்லுவாப்புல, சிலப்பா நீ என்னை இப்படிலாம் சொன்னில நான் இப்படி வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு. இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க எல்லாருமே. ஒரு அதாவது நாங்கள் சில பேரை இதாகவும் சொல்லியிருப்போம், நீ வந்துடுவியா இப்படி வளர்ந்துருவியா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை அப்படின்லாம் சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னாலாம் நீங்கள் கொட்டாச்சி கிட்டாச்சிலாம் வந்துட்டானுங்க ஓரளவுக்கு. சிச்சர் மனோகர், கிரண் மனோகர், இந்த காமெடி அடிச்சு முத்துக்காலனை, இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஸ்டாஃபுங்களாக இருந்தவங்க தான். ஆமாம், சூரி எல்லாமே ஸ்டாஃபாக இருந்தவங்க, எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இன்றைக்கி டாப் லெவலு. இப்போ இவரெலாம் வந்து லைஃப் ஃபுல்லாக இப்படி இருந்துட்டார். இப்போ நான்லாம் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு தொழிலில் போயிட்டேன். இப்போ இவரை பார்த்தோன்னே எனக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ நான் ஓரளவுக்கு உதவி பண்ணலாம், என்னால் முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மற்றெல்லாம் கூட்டு போக. இப்போ பண தேவைன்னு வரும்போது நம்ம எல்லாமே பண்ண முடியாதுல்ல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, சரி வா பண்ணுவோம், நம்ம ஒருத்தரை சந்திப்போம், இந்த மாதிரி ஒரு இடத்த போய் இருக்குது நல்ல இடம், இவங்க மூலிமா போனோம்னா நமக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உனக்கு கிடைக்கும். ஏதோ இறைவன் கட்டின வழி மாதிரி, ஏதோ ஒரு உதவி தானே. நம்ம போய் நம்ம யார்ட்டையும் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம உதவி செஞ்சு கேட்டு பார்ப்போம். 4 இடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்காக நமக்கு கிடச்சின்னா நம்ம அதை வச்சு ஏதாச்சும் நல்லது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாடலான்னு பார்த்தா நம்ம சார் ஒருத்தரை பார்த்தோம். அவர் சொன்னார், நீங்கள் வாங்க, இத்தனை மணிக்கு வாங்க, நான் உங்களை பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தோம். கண்டிப்பாக இப்போது இந்த வீடியோ கூட நிறைய டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே போய் சேரும், அவங்களும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான உதவி வந்துட்டு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வேண்டி கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனாக போட்டுருவோம். உங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வந்து நான் இவரை வந்து கூட இருந்து கைடு பண்ணி இவருக்கு பண்ண வேண்டியதை பண்ணுறேன். கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா நம்ம யாரும் இல்லைன்னு ஒரு மனசு ஏக்கம் வந்துடக்கூடாது. அதனால் நான் கூடயே இருந்து என் டைம் போக, என் குடும்ப டைம் போக மிச்ச டைம் இவருக்கு எடுத்து நல்லது பண்ணி கொடுத்துட்டு இவருக்கு என்ன பண்ண முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்போ இடையில நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடியதை ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய உதவிக்கு சினி உலகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே சினி உலகத்தை தேடி வந்ததுக்கு உடனே எனக்கு அந்த இது கிடச்சிக்கிச்சு, பலன் கிடச்சிக்கிச்சு. அதுக்காக நான் சினி உலகத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் அண்ணன் சார்பில், என் சார்பில், என் குடும்ப சார்பில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையுமே நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சுந்தர் சி அவர்களுக்குமே இந்த வீடியோ போய் சேரும். உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தைரியமாக இருங்க.
Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.